அனைவருக்கும் வணக்கம். நாடே பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நீட் தேர்வு குளறுபடிகளை கண்டித்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அவங்க டெல்லியில் ஆரம்பித்து வச்ச போராட்டம் இப்போது தமிழ்நாடு வரைக்கும் பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் அவங்களெலாம் போராடுறது பார்த்திங்கன்னா நீட் தேர்வில் இருக்கக்கூடிய குளறுபடிகளுக்கு எதிராக தான். அந்த குளறுபடிகள் இல்லாமல் அது ஒரு நியாயமான தேர்வாக நடக்க வேண்டும் அப்படின்றது தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருக்குது. ஆனால் நம்ம திமுகவின் நிலைப்பாடு மற்றும் தமிழ்நாடு மக்களின் நிலைப்பாடு, சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் என்ன நிலைப்பாடு கொண்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நீட் தேர்வே இருக்கக்கூடாது, நீட் தேர்வுன்றதே ஒரு ஸ்கேம் தான் அப்படின்ற நிலைப்பாடு தான் நம்மளோடது. இந்த நிலைப்பாடை கொண்டு நம்ம தமிழ்நாட்டு மாணவர்களும் இப்போது இந்த போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க. போராடக்கூடிய மாணவர்களை விஜய் அவர்களின் காவல்துறை, விஜய் அவர்களின் அரசு கைது பண்ணுது. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போராடிய நம் தமிழ்நாட்டு மாணவர்களை, இளைஞர்களை இந்த காவல்துறை கைது பண்ணியிருக்கு. நம்ம இவ்வளோ நாள் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தோம், திமுக ஆதரவாளர்களை கைது பண்ணுறாங்க அப்படின்றதுனால அசால்ட்டாக இருந்துடாதீங்க. நாளைக்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்குமே இந்த காவல்துறை, இந்த அரசாங்கம் இப்படி செயல்படும். அப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம். நம்ம சொல்லி வாய மூடலை, அதுக்குள்ளே இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. மாணவர்களுக்கு அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க, பெண்கள்னு கூட பார்க்காம தரன்னு ரோட்டில் இழுத்துக்கிட்டு போகிறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறத சொல்கிறேங்க, டெல்லியில் நடக்கிறதெல்லாம் உச்சம், ரொம்ப மோசமாக நடக்குது. நம்ம எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அங்கங்கே நிறைய இடங்களில் போராடுறாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த விவகாரத்தில், இந்த டைமில் ஜனநாயகன் படத்துக்கு பிளாக் டிக்கெட் எங்கேயாவது கிடைக்காதா அப்படி இப்படின்ட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. ஜனநாயகன் படம் FDFSக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு காலையில் படம் இறங்குதில்ல, ஐயோ இங்கே எவன் செத்தா என்ன, நீட் தேர்வு வந்தால் என்ன போனால் என்ன, படிக்கிறவனுக்கு தானே அதெல்லாம் தேவையில்லையான்றதெல்லாம் இருக்கும். இவனுங்களுக்கு என்ன வந்துச்சு அதை பற்றி? வடக்கன்னு சொல்லி அந்த வடக்கன்ஸ் தான், அந்த சோகால்டு வடக்கன்ஸ் தான் இன்றைக்கி புரட்சி எங்கே ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கமுமே ஆடி போயிருக்கு. அவ்வளோ பெரிய படை அங்கே திரட்டி அங்கே ஒரு புரட்சியை ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விசில் புரட்சின்னு சொன்ன இந்த இளைஞர் கூட்டம் FDFSக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கனவுலையும் நினச்சி பார்த்தது இல்லைங்க இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டுக்கு வரும்னு. அவங்க நார்த் இந்தியான்னு நம்ம கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தோம். அவங்கெல்லாம் படிப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கிற அதே வேளையில் இங்கே படத்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குல்ல? தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு. மௌனப்புரட்சி, விசில் புரட்சி, இதுதான் அது. நல்லா ஃபீல் பண்ணுங்கள் இந்த விசில் புரட்சியை. அதுவும் அதையும் தாண்டி போராடக்கூடிய மாணவர்கள், இளைஞர்களை காவல்துறை கைது பண்ணி கூட்டிட்டு போகுது. மாற்றம் கேட்டால் அமைச்சர் ராஜ்மோகன் சொல்கிறாரு, போராடலாம், அது அவங்களுடைய உரிமை, ஆனால் அதுக்கேற்ற இடங்களில் தான் போராடலாம். நீங்கள் வேற எங்கேயாவது போராடுனீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் கைது பண்ணிடுவோம் அப்படின்றார். இவங்களுடைய கொள்கை நீட்டை ஒழிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பதிவெல்லாம் போடுறாங்க. தாவேக்கா நீட்டை ஒழிக்கிறது தான் கொள்கைனா அதுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களை உங்ககிட்ட தானே கவர்மெண்ட் இருக்குது, உங்ககிட்ட தானே கண்ட்ரோல் இருக்குது. ஏன் அவங்கள நீங்கள் முடக்கிறீங்க? ஏன் அவங்கள அடித்து கூட்டிகிட்டு போகிறீங்க? தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க காவல்துறையினர். அப்படி என்ன வெறி? அடித்து இப்படி தரதரன்னு கூட்டிகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் போய் பிள்ளைங்க கிட்ட சொல்லுவீங்களா? இந்த மாதிரி இன்றைக்கி அப்பா காலேஜ் படிக்கக்கூடிய பசங்களெல்லாம் அடித்து தரதரன்னு இழுத்துட்டு போனேன்னு பெருமையாக சொல்லுவீங்களா அவங்க பிள்ளைங்கக்கிட்ட? நீங்கள் செஞ்ச வேலையெல்லாம் அவங்கெல்லாம் போராடுறது, இந்த போராட்டங்கள்லாம் அடிப்படையில் எதுக்காகன்றதை உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியாது. நீட்டு இந்தியாவில் மாணவர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடாத ஒரு கொடுமை, அது அந்த ஒரு எக்ஸாம். இதை எதிர்த்து போராடுறாங்க. இது இருக்கக்கூடாதுன்னு நினச்சி நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் போராடுறாங்க. நாளைக்கு உங்கள் பிள்ளைங்களும் டாக்டருக்கு ஆசைப்பட்டாங்கன்னு சொன்னால் இந்த நீட்டை எழுதி அதில் அட்டெம்ப்ட் பண்ணி அது கிடைக்காம ஆகி உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ்லலாம் சேர்க்க முடியாமல் ஆகி நாளைக்கு இப்போ கொஸ்டின் பேப்பர்லாம் லீக் ஆகிருக்கு பாருங்கள். இதுக்கு தானே அங்கே டெல்லியில் பெரிய போராட்டம் நடக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி உங்களுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு அநியாயம் நடந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்கள் குழந்தைங்களும் இதே மனநிலையில் தான் இருக்கும். இதெல்லாம் புரிஞ்சு காவல்துறை செயல்பட்டாலும் நல்லாயிருக்கும். போராட்டக்காரர்களே அங்கேருந்து அப்புறப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தில் அவங்கள அடிக்கிறீங்க, கொடுமைப்படுத்துறீங்க. ஏன் என்ன தீவிரவாதிகளா? நார்த் இந்தியாவில் நடக்கிறதெல்லாம் உச்சபட்சம். லத்தியில் இந்த ஆணி இருக்கு பாருங்க, ஆணி அடிக்கிறாங்க இளைஞர்களை. பார்க்கவே பதற்றமாக இருக்குது. அந்த காட்சிகளெல்லாம் பார்க்குறதுக்கே பதறுது. ஆணியை வச்சு அடிக்கிறாங்க, மண்டையில் அடிக்கிறாங்க, உடம்புல அடிக்கிறாங்க. பெண்கள்னு கூட பார்க்காம பெண்களை மொலஸ்ட் பண்ணுறாங்க. பெண்களை தொடக்கூடாத இடங்களில் தொடுறாங்க, தவறாக தொடுறாங்க. காவல்துறையினர் யார்? காவல்துறை. மக்களை பாதுகாக்க வேண்டிய காவல்துறை, பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டிய காவல்துறை. இவங்கெல்லாம் தான் காவல்துறை மக்களுக்காக சேவை செய்கிறதுக்கான வேலைகளில் வந்திருக்காங்க.
அவ்வளோ மோசமான நிலையில் நாடு இருக்குது இன்றைக்கி. இங்கே தமிழ்நாட்டில் என்னென்னா ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மாணவர்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் போராட்டமே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. நல்லா இருக்குல்ல மாற்றம். இவங்க பாஜகவுக்கு எதிரான ஆட்சி, கொள்கை எதிரிகளுக்கு எதிரான போராட்டம் தானே இது. மாணவர்களை அலோவ் பண்ண வேண்டியது தானே, ஏன் விட மாட்டேங்கிறீங்க? ஏன் அவங்கள அடக்குறீங்க ஒடுக்குறீங்க? பயமா? நீங்கள் தான் விஜய் அவர்கள் 5 நிமிஷம் பேசினாலே கொத்து புரோட்டா போட்டுருவாங்களாமே, குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டாங்களாமே. இப்போ விஜய் அவர்கள் ஒரு 5 நிமிஷம் பேசி ஒரு காணொலி போடலாம்ல, அது கொத்து புரோட்டா போட்டுருவாங்களாமே. மோடிஜிக்கு கொத்து புரோட்டா போடலாம் அப்படி நீங்கள் சொல்லலாம்ல, ஏன் உங்களுக்கு பயமாக இருக்கா? ஒரே ஒரு பதிவு போட்டிருக்காருங்க, அதுலேயும் பார்த்தீங்கன்னா பாஜகன்ற பேர் கிடையாது, ஒன்றும் கிடையாது. டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தை, அங்கே போராடிய மாணவர்களை அடித்ததை, துன்புறுத்தியதை அது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு போட்டிருக்காரு. கண்டிக்கத்தக்கது அப்படின்னு போட்டிருக்காரு. கண்டிக்கத்தக்கது, கண்டிக்கிறோம்னு கூட வரல, கண்டிக்கத்தக்கதுன்னு போட்டிருக்காருங்க. உங்கள் அண்ணன், உங்கள் தளபதி, உங்கள் தம்பி, உங்கள் அண்ணன், உங்கள் மாமா, உங்கள் மச்சான், கண்டிக்கத்தக்கது. சூப்பர். இப்படி பாஜகவை கொஞ்சம் கூட பேசுறதுக்கு, கொஞ்சம் கூட எதிர்த்து பேசுறதுக்கு திராணி இல்லை, பயம். கரூர் சிபிஐ வழக்கு கையில் இருக்குது, குதிரை பேர விஷயங்கள்லாம் இருக்குது, டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் விஷயங்கள் இருக்குது. ஆகவே அவங்க நம்ம பொட்டு மாமாவை கொத்து புரோட்டா போட்டுருவாங்க அப்படின்ட்டு பயம், பேச மாட்டேங்கிறார், எதிர்த்து பேச மாட்டேங்கிறார். தமிழ்நாடு அரசாங்கம், விஜய் அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ ஒரு மொமெண்டமை க்ரியேட் பண்ணும். அதை ஏன் விஜய் அவர்கள் பண்ண மாட்டேங்கிறார்? ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டுட்டாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பதிவு போட்டாங்க, எல்லாரும் நீட்டை பேன் பண்ணணும். முதல் குரலாக ஸ்டாலின் அவர்கள் ஒழிக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு முன்னாடியே விஜய் அவர்கள் ஒரே ஒரு சும்மா ஒரு பதிவு, அது என்னன்னு கடந்து போகிற மாதிரி தான் இருக்குது. என்ன இதெல்லாம் வருது. ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக என்ன செய்யணும், நீட்டு பேன் ஆகணும். நாங்கள் முதல்ல இருந்தே இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம். திமுக தான் முதல்ல இந்த நீட்டு ஒரு நாசக்கார ஒரு வேலை, இது ஒரு சதி, இது ஏழை மாணவர்களுக்கு எதிரான சதி அப்படின்னு கண்டுபிடிச்சி திமுக தான் போராடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் அதில் பதிவு போட்டிருக்காங்க. போட்டு என்ன செய்யணும் அப்படின்ற விளக்கத்தையும் அதில் கொடுத்துருக்காங்க. அந்த பதிவில் நீட்டை பேன் பண்ணணும், அவ்வளோதான். ஆகவே இந்த மாதிரி ஒரு தெளிவாக மக்களுக்கு தெளிவான ஒரு புரிதலை ஏற்படுத்தும்படி என்ன செய்யணும், ஏது செய்யணும் அப்படின்ட்டுலாம் ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இதை இனிஷியேட் பண்ணி அவர் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும்ல. நம்ம கேட்டால் விஜய் அவர்கள் ஏன் வாயை திறக்க மாட்டேங்கிறார் அப்படின்னு கேட்டால் அணில்கள் சொல்கிறானுங்க, அவர் வாயை திறந்த உடனே மட்டும் நீட் இல்லாமல் ஆயிருமா அப்படின்றாங்க. ஆட தற்கூறிகளா, அவர் முதலமைச்சர், அவர் முதல் அமைச்சர். நீங்கள் சொல்கிறீங்கல்ல, ஸ்டாலின் அவர்கள் எம்எல்ஏ கூட கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் கூட இல்லை, அவரை பார்த்து நீங்கள் கிக்கி பிக்கி பண்ணுறீங்களா ஸ்டாலின் அவர்களை? அந்த எம்எல்ஏ கூட இல்லாத மனுஷன்தான், அந்த எதிர்கட்சிக்கு தலைவர் கூட இல்லாத ஒரு மனுஷன்தான் உங்களுக்கு முன்னாடி குரல் கொடுக்குறாரு. என்ன பிரச்சனைன்னு ஐடென்டிஃபை பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கார். அப்போத்துலேருந்தே ஆரம்பித்ததுலேருந்தே இந்த நீட்டு பிரச்சனை. உங்கள் தலைவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு ஒரு தமிழ்நாடு அரசாங்கத்துடைய முதலமைச்சர் ஒரு ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறதுக்கு ஏன் பண்ண மாட்டேங்கிறாரு? இதை பண்ணினாருன்னா இதுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுமே, இதனால் இதுக்கு ஒரு இம்பேக்ட் இருக்குமே, நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்குமே அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர் ஏன் பேசணும்? அதெல்லாம் பேச மாட்டார் அப்படின்றானே. இவனுங்களை என்ன செய்கிறது? இவனுங்களை வச்சுட்டு என்ன செய்கிறது? இதனால தான் தற்குறிகள்னு சொல்கிறேன் இவனுங்களை. பணமா ஜனமா அப்படின்னு வந்தால் எனக்கு ஜனந்தாண்டா முக்கியம் அப்படின்னு டயலாக் பேசினார்ல. இப்போ அந்த ஜனத்தை ஏன் கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க? ஏன் அவங்களையெல்லாம் இப்படி தரன்னு இழுத்துட்டு போகிறீங்க? நார்த் இந்தியாவில் நடக்கிறதெல்லாம் கொடுமைங்க. சில காணொலிகளை நான் போடுறேன் பாருங்க. சின்ன சின்ன பசங்களை அடிக்கிறாங்க ஒரு பக்கம், பெண்களுடைய பின்புறத்தில் லத்தியை வச்சு அடிக்கிறானுங்க, காவல்துறை லத்தியை வச்சு குத்துறானுங்க. இவனுங்கெல்லாம் எவ்வளோ குரூரமான எண்ணம் கொண்டவனுங்களாக இருப்பானுங்க, யோசிச்சு பாருங்கள். குரூரமான எண்ணம் கொண்டவனுங்களாக இருப்பாங்க. இந்த ரேபிஸ்ட்டுகள்லாம் இந்த இரும்பு ராடு அது இதுன்னெலாம் பெண்களுடைய பிறப்புறுப்புகளை ஏற்றி ரேப் பண்ணானுங்கல்ல, அவனுங்களுக்கும் இவனுங்களுக்கும் என்ன வித்தியாசம்? எனக்கு அது மட்டும் தெரிஞ்சுக்கணும். பெண்களை, ஒரு பெண்ணு அவங்க இப்படி நடந்து போகிறாங்க, அவங்களுடைய பின்பகுதியில் ஒரு லத்தியை வச்சு இப்படி குத்துறான்னா அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கணும்? ஒரு பெண்ணை வந்திருக்காங்க, அங்கே நிற்கிறாங்க, அவங்கள இப்படி குத்துறதுக்கு போகிறான் லத்தியை வச்சு, ரத்தமெல்லாம் கொதிக்குது. இதெல்லாம் பார்த்தாலே, இந்த காட்சிகளெல்லாம் பார்த்தாவே சகிக்க முடியலை. சும்மா நின்றுட்டு இருக்கக்கூடிய இளைஞர்களை வேணும்னு லத்தியை வச்சு அடிக்கிறானுங்க. அவர் திருப்பி என்னன்னு தட்டி கேட்டுட்டா
அவர் வந்து பிடிச்சி அடித்து அப்படியே வந்து தரன்னு அராஜகத்தின் உச்சம். தமிழ்நாடு காவல்துறை இதுக்கெல்லாம் சலிச்சது கிடையாது. இங்கேயும் நடந்திருக்கு. திருவொற்றியூரில் பசங்க போராடி இருக்காங்க. அதுக்கு காவல்துறை வந்துட்டு அவங்கள அடித்து தரன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜீப்புக்குள்ளே ஏறுன்னு பிடிச்சி அழுத்துறாங்க. என்னமோ தீவிரவாதிகளாக இவங்கெல்லாம் மாணவர்கள் தானே, இளைஞர்கள் தானே. இவங்க மேலெல்லாம் விழக்கூடிய ஒவ்வொரு அடிகளும் இந்த நாட்டின் எதிர்காலத்தின் மீது விழுது அப்படின்றத நினைவில் வச்சுக்கணும். இந்த காவல்துறையினர் யாரெல்லாம் அராஜகத்தில் ஈடுபடுறீங்களோ அந்த எதிர்காலன்றது வெறும் அவங்களுடைய வாழ்க்கை கிடையாது, உங்கள் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையும் தான். அதை நினைவில் வச்சுக்கோங்க. காவல்துறையினராக இருந்தால் மட்டும் நீங்கள் என்ன வானத்தில் இருந்து குதிச்சவங்களா? உங்களுக்கும் பிள்ளை குட்டிங்க குடும்பம் இருக்கும்ல, உங்கள் பிள்ளைங்களுக்கும் அது பாதிப்பாகும்ல. உங்கள் பிள்ளைங்க டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு ஆக முடியலைன்னா அன்னைக்கு தெரியும் சர்வாதிகாரம், 1 நம்பர் சர்வாதிகாரம். அதுலேயும் அந்த காவலர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நேம் பேட்ச் கூட அவங்களுடைய இதில் இல்லை, அதெல்லாம் மறைச்சிட்டு அடிக்கிறாங்க. யாருன்னே தெரியக்கூடாது, யார் இப்படிலாம் அடித்ததுன்னே தெரியக்கூடாதுன்னு லத்தியில் ஆணியை சொருக்கிட்டு அடிக்கிறது, நேம் பேட்சை ஹைட் பண்ணிவிட்டு கம்பை வச்சு விளாசுறது. இது நம்ம தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய காட்சிகள். இது தூய சக்தி ஆட்சி இல்லை. எம் மக்கள், என்னுடைய அண்ணன், என்னுடைய தங்கச்சிகளெல்லாம் என்ன பாடுபடுத்துகிறானுங்க பாருங்கள். தங்கச்சிகள் எல்லாம் தந்தை பெரியார் சொல்லியிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அயோக்கியன் என்றால் தேர்ந்தெடுத்தவன் முட்டாள் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த காட்சிகளெல்லாம் பார்க்குறப்போ அதுதான் ஞாபகத்துக்கு வருது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை மற்றும் இந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்லாம் இருக்காங்க இல்லையா, வந்திருக்காங்க இல்லையா, பல கலரில் ட்ரெஸ் எல்லாம் போட்டு வந்திருக்காங்க. இந்த குரூப்புக்குள்ளே பாஜக காரணங்க உள்ளே புகுந்து அவனுங்களும் அடிக்கிறானுங்க மக்களை. பாஜக காரணங்க, கட்சிக்காரனுங்க, இதெல்லாம் உச்சபட்ச அராஜகம். கட்சிக்காரனுங்க அங்கே போய் மக்களை அடிக்கிறானுங்க, கையில் லத்தியையும் கொடுத்து விட்டுருக்கானுங்க. அதிகாரம் இருக்குன்னு எப்படியெல்லாம் ஆடுது பாருங்க. இனி உண்மையிலேயே ரொம்ப சோகமான நாள். ஏன் தெரியுமா? அதில் என் தலைவனோட படம் ரிலீஸ், ஜனநாயகன். பயங்கரமாக ஸ்டோரி விட்டுருந்தேன், போஸ்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. நான் ரொம்ப நம்பி எப்போவுமே யூஸ்வலாக போகிற ஒரு தேட்டர் வந்து செயின்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கிற ஜோதி தேட்டர். அங்கே ஓனரே டிக்கெட் இல்லைப்பா, வந்து உங்கள் ஆலந்தூர் எம்எல்ஏ ஹரி. நானும் ரொம்ப சோகமான நாள், ரொம்ப மோசமான நாள் அப்படின்னு சொன்னப்போ டெல்லியில் நடக்கக்கூடிய கொடுமைகளெல்லாம் பார்த்து ரொம்ப மோசமாக ஃபீல் ஆகுது, ரொம்ப சோகமாக இருக்குது, ரொம்ப மோசமான நாள்னு சொல்லுவாப்புலன்னு பார்த்தா எனக்கு டிக்கெட்டே கிடைக்கல. வாழ்க்கையில் இது வரைக்கும் விஜய் படத்துக்கு போகாமல் இருந்ததே இல்லை. கடைசி படம் அதுவுமா இப்படி ஆயிடுச்சு. சோகமான நாள், வாழ்க்கையே இடிஞ்சு போயிடுச்சு. ப்ரியாரிட்டிஸ், நம்ம மக்களுடைய ப்ரியாரிட்டிஸ் எங்கே இருக்குது பாருங்கள். படத்துக்கு போக முடியலன்றது ரொம்ப பெரிய வருத்தமான நாள். அவங்க அடித்து கொள்கிறாங்க. அடேய் நீங்கள்லாம் யாருடா, எங்கிருந்துடா வந்தீங்க நீங்கள்லாம், எப்படா நீங்கள்லாம் இப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கூட உள்ளுக்கு உத்தலையா, வருத்தமாக இல்லையா? மனிதாபிமானமே இல்லாத ஒரு ஸ்டேட்டாக நம்மளாம் மாறிட்டோமோ அப்படின்னு எனக்கு தோணுது. நம்ம டெல்லியில் வந்துட்டு இந்த பேட்ஜ் அணியாமல் காவல்துறையினர் அடிக்கிறாங்க ஒடுக்குறாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம்ல, தமிழ்நாட்டிலையும் அது நடக்குதுங்க. இங்கே பாருங்கள், பேட்ஜ் இல்லை, காவல்துறையினருடைய ட்ரெஸ்ஸில் பேட்ஜை காணும். ஏன் பயன்படுத்துகிறாங்க? பாஜகவுடைய அதே பேட்டர்ன் தான் இங்கேயும் நடக்குது. ஏன் பேட்ஜோடு வந்தால் என்ன? அப்போது இஷ்டத்துக்கு அடிப்போம், சித்திரவதை பண்ணுவோம், அது யாருன்னு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த பேட்ஜை ரிமூவ் பண்ணுறது. சூப்பர், தூய சக்தி. மக்கள் தானே ஓட்டு போட்டிருக்காங்க, நல்லா இருக்குல்ல, தரமான ஆட்சி. இன்னொரு பக்கம் ஒரு தாவேக்கா ரசிகர் பெண்மணி ஒருத்தவங்க காணொலி பார்த்தேன். அந்த பெண் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜனநாயகன் படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்களாம், யூ கொடுக்கலையாம். குழந்தைங்களெல்லாம் பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போக முடியலை, திமுக சதி, நாங்கள் குடும்பமாக சேர்ந்து பார்க்கலான்னு நினச்சோம், ஆனால் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுருக்கீங்களே, அட திமுக, எங்கள் அண்ணனுடைய கடைசி படத்தை நிம்மதியாக கூட வரவிட மாட்டீங்களா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. இவங்களுடைய ப்ரியாரிட்டிஸ்லாம் எங்கே இருக்குது பாருங்கள் இல்லையா? ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க, யூ கொடுக்கல, எங்களுக்கு கடைசி படம் அதுவுமா டிக்கெட்டு கிடைக்கல, என் வாழ்க்கையிலேயே இதுதான் இடிஞ்சு போய் நான் தரையில் உட்காந்த நாள். இவங்களெல்லாம் திருத்த முடியும்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லைங்க. போராடுறவங்கள பார்த்து நீங்கள் ஏன்டா போராடுறீங்க, நீங்கள் எதுக்குடா போராடிட்டு இருக்கீங்க, போராடுறவங்களாம் டெல்லிக்கு போங்க அப்படின்றானுங்க. தமிழ்நாட்டில் போராட என்ன கிடைக்க போகுது அப்படின்றானுங்க. இவனுங்களுக்கு மத்தியெல்லாம் வாழ முடியும், நிம்மதியாக வாழ்ந்துட முடியும், வாய்ப்பே இல்லை. அடிப்படை புரிதல் இல்லை, அரசியல் புரிதல் இல்லாத கோமாளிகள் கிட்டலாம் என்னத்தை போராடி என்னத்தை, இவனுங்க கூட தான் அரசியல் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கும். தாவேக்காவோட ஐடி விங்கு ஒரு பதிவு போடுது நேத்தைக்கு, தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு நேத்தைக்கு பதிவு போட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் இந்த காணொலியில் பார்ப்பீங்க, என்னது சென்னையில் தலைநகரில் தானே, இங்கே இருந்துட்டு அவங்க டெல்லி தலைநகரை பேசுகிறாங்க, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சென்னை தலைநகரில் இவங்க நசுக்குவாங்க. இந்த ஜில்லா படத்தில் ஒரு டைலாக் ஒன்று இல்லை, தப்பு நடக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, தப்பு நடக்கலாம், அதை நாங்கள் மட்டும்தான் பண்ணணும், அந்த மாதிரி தான் இருக்குது. போராடுறவங்களெல்லாம் நசுக்கக்கூடாதுன்னு இல்லை, நசுக்கலாம், ஆனால் அதை நாங்கள் மட்டும்தான் நசுக்குவோம். நீங்கள் எப்படி நசுக்கலாம்? டெல்லியில் நீங்கள் எப்படி நசுக்கலாம்?
அந்த டோனில் தான் இதெல்லாம். தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. கண்டிக்கத்தக்கது. அவங்கள நசுக்கிறாங்க தலைநகரில். அதனால் நாங்கள் மட்டும்தான் நசுக்குவோம், அதுதான் அதோடைய பொருள். தங்கச்சி வித்யா இறந்தப்போ எனக்குள்ள ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துச்சு. அதுல கொஞ்சம் கூட குறையாத பாதிப்பையும் வேதனையும் ஏற்படுத்தினது தான் தங்கச்சி அனிதாவோட மரணம். ஐயா சாமிங்களா, ஏமாத்தாதீங்கடா. இவரை கம்பேர் பண்ணுறப்போ பிரகாஷ்ராஜ் இருக்கார் பாருங்க மனுஷன். ஐயோ, நம்ம நடிகர் பிரகாஷ்ராஜுங்க, ஹாய் செல்லோ, அவர் எவ்வளோ பெட்டருங்க. டெல்லிக்கு போயிருக்காரு. டெல்லியில் போய் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக அவர் நிற்கிறாரு. ஒரு லாரியில், இந்த காணொளி பாருங்கள், ஒரு லாரிக்கு மேலே ஏறி நின்று போலீஸ்காரங்கள்லாம் இளைஞர்களை அடிக்கிறாங்கன்னு அவரு முன்னுக்கு போய் அடிக்காதீங்க அப்படின்னு தடுக்கிறார். நம்ம சிஎம்ஐ விட பிரகாஷ்ராஜ் அவர்கள் இஸ் ஃபார் பெட்டர். எவ்வளவோ பரவாயில்ல இல்லை, ஹீரோங்க. படத்தில் வில்லனாக இருக்கிறவர் நிஜத்தில் ஹீரோவாக இருக்கார். படத்தில் ஹீரோவாக இருக்கிறவர் நிஜத்தில் வில்லனாக இருக்கார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், தமிழ்நாடு இளைஞர்களே என் பக்கம்தான் அப்படின்னு சொல்கிறார் இல்லையா விஜய். தமிழ்நாடு இளைஞர்கள், அந்த இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நார்த் இந்தியாவில் போராடுறாங்க, மண்டையில் அடி வாங்கி ரத்தம் வருது. பெண்கள், மாணவர்கள், இளைஞர்கள் எல்லாரும் போராடுறாங்க. இங்கே தமிழ்நாட்டு இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஏப்ரல் 23 எலெக்ஷனு, ஜூலை 23 கலெக்ஷனு. தெளிவா பாக்ஸ் ஆபீஸ் வசூல் மன்னனே எங்க தளபதி தான் தெளிவா. ஆடி மாசத்துல அம்மனுக்கு திருவிழா இருக்கோ இல்லையோ, எங்க தளபதியோட திருவிழா படத்தை பார்க்கறது நாங்க கேங்கா தான் போவோம். சட்டமன்றத்தில் வச்சார்ல, அவ்வளோதான். எனக்கு ஒன்று கேட்க தோணுதுங்க. ஒரு ஜனநாயகன் படம், ஒரு படத்துக்கு ஸ்டோரி வைக்கிறாங்க, படம் வரப்போகுது, அதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இப்போ சமீபத்தில் இந்த ஃபுட்பாலில் ஏதோ ஸ்பெயின், அர்ஜென்டினான்னு கடந்து நம்ம பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கு என்னன்னே தெரியல, நம்ம அதெல்லாம் பார்க்குறதும் கிடையாது, அதில் இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அதெல்லாம் இது பண்ணி அவங்களுக்கெல்லாம் ஸ்டோரி போட்டிருந்தாங்க. நம்ம நாடு கூட கிடையாது, ஏதோ அர்ஜென்டினா எங்கேயோ இருக்குது, ஸ்பெயின் எங்கேயோ இருக்குது. அவங்களுக்கெல்லாம் வந்து என்னமோ போஸ்ட்லாம் போட்டுட்டுலாம் இருந்தாங்க. அப்புறம் கிரிக்கெட்டு வந்தால் வேறு நாடுகள், அந்த நாடு இந்த நாடுன்றாங்க, அதுக்கெல்லாம் ஸ்டோரி வைக்கிறாங்க, என்னெல்லாமோ பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் வந்து இறங்கி போகிறாங்க, ஸ்டேடியமுக்கு போகிறாங்க, ஓடுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இங்கே இந்தியாவில் நம்ம வாழ்க்கையவே இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள இம்பேக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், டெல்லியில் போராடுறாங்க இளைஞர்கள் தன்னெழுச்சியாக முன் வந்து. ஆனால் இங்கே நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் எதுவுமே செய்யாமல் அப்படியே படத்துக்கு ஸ்டோரி போடுறாங்க. ஜனநாயகன் படம், அது ஒரு பேரே வரலாறுன்றாங்க. அந்த படத்தோட சீனு ப்ரோமோவெல்லாம் எடுத்து போட்டுட்ருக்காங்க, அதெல்லாம் போடுறாங்க. ஆனால் இங்கே இப்படி ஒரு அநியாயம் நடந்துகிட்ருக்கு. இளைஞர்கள், பெண்கள் எல்லாரையும் அடிக்கிறாங்க, கொடுமைப்படுத்துகிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளேயும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ப்ரிவிலேஜ்டான மைண்ட் செட். எனக்கு தனிப்பட்ட முறையில் நடக்காத வரைக்கும் நான் எதுக்கும் போக மாட்டேன். நான் ஏன் போகணும், நான் ஏன் கேட்கணும், நான் எதுக்கு கேள்வி கேட்கணும், எனக்கு நடக்கலைல்ல அப்படின்ற ஒரு சுயநலம். இப்படி இருந்தால் என்னைக்குனாலும் நம்மளுக்கும் வந்து சேரும். என்றைக்கோ ஒரு நாள், அன்றைக்கி கேட்குறதுக்கு ஒருத்தன் கூட வரமாட்டான். இந்த அரசாங்கத்தாலையும், இந்த அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய பாலிசிஸையும் நம்ம எதிர்த்து, நமக்கு அது சரிபட்டு வரலைன்னா அதுக்கு எதிராக போராடுறவங்க கூட போய் நம்ம சேரலை, கேள்வி எழுப்பலை இந்த அரசாங்கத்தை நோக்கி அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஒரு நாள் நமக்கு இந்த கொடுமை தனியாக நடந்துக்கிட்டு இருக்கோம். நம்மளால் வெளியில் பேசக்கூட முடியாது, குமுறிக்கிட்டு இருப்போம் இந்த அரசாங்கத்தால். இந்த மக்களுக்கு நம்ம எல்லாத்தையும் எடுத்து சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது. அனுபவிக்கட்டும், பட்டு திறந்துட்டோம். இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, சுப்ரீம் கோர்ட்டில் அவசர வழக்காக டெல்லியில் மாணவர்கள் தாக்கப்பட்டதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போட்டதுக்கு அங்கே இருந்த தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு அந்த காணொலிகளை பார்க்கணுன்னு எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களுக்கு அதுக்கு நேரமும் இல்லை அப்படின்ட்டு அதை ஒதுக்கிட்டாங்க. நீதிமன்றத்திலேயே இப்படி நடக்குது. நியாயம்னு சொல்லி கடைசியாக போய் நிற்க வேண்டிய இடம் நீதிமன்றம் தான். மக்கள் நம்பக்கூடிய இடம் நீதிமன்றம் தான். இப்போவும் நம்பிக்கையே போகலை. ஆனால் நியாயம் கிடைக்க வேண்டிய இடத்துலையே அநியாயமான ஒரு பதில் வந்தால் அதை ஏற்றுக்க முடியுமா? அங்கே அடித்து என்னான்னு தரதரன்னு இழுத்துட்டு போகிறாங்க, என்னெல்லாம் பண்ணுறாங்க, அதெல்லாம் பார்க்க நேரம் இல்லைன்னு சொல்கிறார் நீதிபதி. மனசாட்சி உள்ள யாராலையாவது இப்படிலாம் பேச முடியுமா? இன்னொன்று என்னென்னா, நீங்கள் பாஜகவை ஆதரிங்க, தாவேக்காவை ஆதரிங்க, யாரை வேணால் ஆதரிச்சுட்டு போங்க. ஆனால் அடிப்படையில் ஒரு அரச பயங்கரவாதம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் டக்குன்னு அது மக்கள் பக்கம் தான் வந்துடணும். நீங்கள் எந்த ஐடியாலஜியையும் ஃபாலோ பண்ணுங்கள், நீங்கள் எந்த கட்சி ஆதரவாளராக வேணால் இருந்துட்டு போங்க, என்ன வேணால் இருந்துட்டு போங்க. ஆனால் ஒரு அரச பயங்கரவாதம், மக்களை துன்புறுத்துகிறாங்க, மக்களை அடிக்கிறாங்க, இந்த மாதிரி லத்தியில் ஆணி வச்சு அடிக்கிறாங்கன்னா நீங்கள் ஆதரிக்கக்கூடிய கட்சியை அந்த தவறை செஞ்சாலும் நீங்கள் விடக்கூடாது. நீங்கள் கேள்வி கேட்கணும், நீங்கள் மக்கள் பக்கம் தான் நிற்கணும். ஏன்னா இங்கே அரசியல் கட்சிகள், ஆட்சியில் இருக்கிறவங்க, எதிர்கட்சி எல்லாரும் மக்களுக்காக தான்.
மக்களுக்கு எதிராகவே அவங்க செயல்படுறாங்கன்னா நீங்கள் எப்படி அதுக்கு ஆதரவாக போகிறீங்க? ஜஸ்ட் பிகாஸ் உங்களுக்கு பிடிக்குன்றதுக்காக நீங்கள் ஆதரவாக போவீங்களா? மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு செயலை நீங்கள் ஆதரிப்பீங்களா? அப்படின்னா அவங்க எல்லாரும் எப்படி ஒரு பிரச்சனையோ நீங்கள் அந்த பிரச்சனையோடைய ஒரு பார்ட், நீங்களும் அந்த பிரச்சனையுடைய ஒரு பார்ட். நமக்கு நிறைய நியூஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரே காணொலியில் எல்லாத்தையும் பேசி முடிக்கிறதே பெரிய டஃப்பான விஷயமா இருக்குது. இங்கே பாருங்கள், விஜய் அவர்களுடைய இந்த ஜனநாயகன் படம் வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கட்சி தொண்டர்கள் ரசிகர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அம்மன் கோயிலில் போய் முட்டி போட்டு மண் சோறு சாப்பிட்டு வேண்டியிருக்காங்க. பார்த்தீங்களா? இளைஞர்கள் விசில் புரட்சி தான் சொன்னோம்ல, இவங்க இந்த விசில் புரட்சின்ற வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ இது புரட்சி மண்ணாங்கட்டி ஒரு மண்ணும் கிடையாது. இங்கே என்ன புரட்சி, என்ன நடந்துச்சு? புரட்சினா இப்போ அங்கே நடக்குது பாருங்கள், ரெவல்யூஷன், அதுதான் புரட்சி. இதுக்கு பேர் புரட்சி கிடையாது, இதுக்கு பேர் வறட்சி. இது வேஸ்ட் லக்கேஜ். இது சும்மா ரசிக மோகத்தில் வந்தது இந்த ஆட்சி. இது விசில் புரட்சியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்படி விசில் புரட்சி எல்லாம் பிடுங்கிச்சு அப்படின்னு சொன்னால் அந்த விசில் புரட்சி ஏன் இங்கே புரட்சி ஏன் மேக் பண்ண முடியல? நீட்டுக்கு ஆதரவாக இருக்கீங்களா? நீங்கள் நீட்டுக்கு எதிராக தானே இருக்கீங்க. அப்போ நீட்டுக்கு எதிராக இருக்கீங்கன்னு சொன்னாக்க உங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்கள்லாம் இங்கே வந்து நின்றுக்கணுமே. தாவேக்காரனுங்க விஜய் ரசிகர்கள் வந்திருக்கணும்ல. புரட்சி தானே நடந்திருக்கு, ஏதோ பெரிய புரட்சியாமே. இங்கே ஏன் புரட்சி நடக்க மாட்டேங்குது? புரட்சி நடக்க வேண்டிய இடம் இங்கே தான். நீங்கள் திமுக எதிராக பொய்களை சொல்கிறதுல தான் புரட்சி பண்ணியிருக்கீங்க. வரலாற்று சிறப்புமிக்க புரட்சி இல்லை, அவ்வளோ பொய்யை இறக்கி விட்டு நீங்கள் அதில் புரட்சி பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள். உங்களால் வந்து மக்களுக்கான பிரச்சனைகளில் புரட்சி பண்ண முடியாது. திமுக மேலே பொய்களையும் அவதூறுகளையும் கட்டவிழ்த்து விடுறதுல தான் உங்களால் புரட்சி பண்ண முடியும். புரட்சி பண்ணி ஜெயிச்சிருக்கீங்க. ஆனால் இங்கே மக்கள் பிரச்சனை, நீட், மாணவர்கள் பிரச்சனை, ஏழை எளிய மாணவர்களால் டாக்டராகவே முடியாது, அவங்களுடைய கனவையை சிதைக்கக்கூடிய பிரச்சனை. இங்கே உங்களுடைய வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அந்த இவனுங்க வந்து புரட்சி பண்ணிட்டு பார்ப்போம், கிழிப்பானுங்க. பொய் சொல்லுங்கள், நல்லா சொல்லுவானுங்க. விஜய் டெல்லிக்கு போனார், ஜந்தர் மந்தருக்கு போனார், விஜய் வந்து சப்போர்ட் பண்ணிட்டாரு, விஜய் வந்து அப்படி பண்ண போகிறார், விஜய் இப்படி பண்ண போகிறார். இப்போ கூட சொல்கிறானுங்க, விஜய் ஏன் தெரியுமா அமைதியாக இருக்கார்? அதுக்கு காரணம் இருக்குது. 2029 மோடியவே தூக்க போகிறார். இங்கே எப்படி ஸ்டாலினை தூக்குனாரோ அது மாதிரி மோடியவே தூக்க போகிறார் அப்படின்றானுங்க. எல்லாத்துக்கும் ஒரு பதில் வச்சுருக்கானுங்க. எல்லாத்துக்கும் ஒன்று ஸ்ட்ராட்டஜின்றவானுங்க, இல்லைன்னா நாங்கள் அப்படி பிடிக்கிறோம். இன்றைக்கி நடக்கிற பிரச்சனைக்கு இன்றைக்கி வாயை திறக்க மாட்டேங்கிறானுங்க. 2029 நீங்கள் பிடிங்க என்ன பண்ண போகிறீங்க? இவர் வந்து நீட்டை ஒழிச்சுருவாரா? காமெடி பண்ணாதீங்களா டேய். ஐயோ அடே, இவர் பிரதமர் ஆயிடுவாராம் இவர். ஸோ முடியலை. அது இவனுங்க என்ன கணக்கில் வாழ்கிறானுங்க. அதுக்கு தான் இப்போ இந்த ஃபேக் நியூஸ்லாம் பரப்புறானுங்க நாடு ஃபுல்லாக. விஜய் வந்து எப்படிப்பட்ட சிஎம் தெரியுமா, தமிழ்நாடு சிஎம் பாருங்கள் அப்படி இப்படின்னு ஃபேக் நியூஸ் அதுக்கு தான் பரப்புறானுங்க. அவனே அதை தான் டார்கெட் பண்ணுறானுங்க போல இருக்குது. பிரதமர் ஆகிறதுக்கு என்னமோ என்றைக்குமே மக்களுக்காக நின்று எதுவும் செய்கிற மாதிரி ஐடியா இல்லை போல இருக்குது. எப்போவுமே வந்து பொய்களையும் அவதூறுகளையும் பரப்பி அமைதியாக இருந்திருந்து மக்கள் கஷ்டப்படுறப்போ துன்பப்படுறப்போ அதையெல்லாம் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல், அதுக்கு எந்த முயற்சியும் எடுக்காமல், அதுக்கு எதிராக போராடக்கூடிய மாணவர்களையும் கைது பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பட்ட நடவடிக்கைகளை செஞ்சுட்டு எங்கள் அண்ணன் 2029 அங்கே போய் பிடிங்கிறார். அங்கே போய் என்ன பிடுங்கிறதுக்கு? தமிழ்நாட்டு இளைஞர்கள் புரட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காணொலி பாருங்கள், ஜனநாயகன் ப்ரீ ரிலீஸ் செலிப்ரேஷன்ஸ். ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி செலிப்ரேட் பண்ணுறாங்க. புரட்சி. தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு இளைஞர்களையும் நினச்சா வருத்தமாக இருக்குது, பரிதாபமாக இருக்குது, வேதனையாக இருக்குது, துக்கமாக இருக்குது. என்ன பண்ணுறது? அங்கே டெல்லியில் போராடக்கூடிய இளைஞர்கள் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து தான் போராடுறாங்க. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கும் சேர்ந்து தான் போராடுறாங்க. அடி வாங்குறாங்க, தண்ணீரை பீச்சி அடிக்கிறாங்க, முள் கம்பால் அடி வாங்குறாங்க, ரத்தம் சீறிட்டு வருது, மண்டை உடையுது, மூஞ்செல்லாம் ரத்தம் வருது. அவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணுறாங்க அந்த இளைஞர்கள். ஆனால் தமிழ்நாட்டில் எஃப்டிஎஃப்எஸ்க்கு டிக்கெட்டை கிழிச்சு பறக்க விடுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பேனரில் பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாக் டிக்கெட் விற்று சம்பாதிக்கிறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விவகாரங்களெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க என்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.